ஷங்கர் தொடக்க காலத்தில் மணிரத்னத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாருன்னு தெரியுமா? மணிரத்னம் 1982லிருந்து படம் எடுத்துட்டு இருக்கார். ஷங்கர் 1992லிருந்து படம் எடுத்துட்டு இருக்கார். மணி 92இல் ரோஜா எடுத்தபோது மதுபாலா ஹீரோயின். அடுத்த வருடம் ஷங்கர் 93இல் ஜென்டில்மேன் எடுத்தபோது அதே மதுபாலா தான் ஹீரோயின். மணி 95இல் பாம்பே எடுத்தார். அதில் நாயகி மனிஷா கொய்ராலா. ஷங்கர் 96இல் இந்தியன் எடுத்தார். மனிஷா தான் ஹீரோயின். 97இல் மணி இருவர் படமெடுத்தபோது ஐஸ்வர்யாவை கொண்டு வந்தார். 98இல் ஷங்கர் ஜீன்ஸ்காக ஐஸ்வர்யாவிடம் போனார். அதுபோல 98இல் தில் சே என்கிற ஹிந்தி படத்தில் மணிரத்னம் மனிஷாவை நாயகியாக்கிய போது 99இல் ஷங்கர் முதல்வன் படத்துக்கு மனிஷாவை நாயகியாக்கினார். அதுபோல ஷங்கரின் நாயக்கிலும் மணிரத்னத்தின் ஷாதியாவிலும் ராணி முகர்ஜி தான் நாயகி எடுக்கிறார். 2002இல் மணி 5 ஸ்டார் என்கிற 5 மாணவர்கள் கதையை தயாரிக்கிறார். ஷங்கர் 2000இல் 5 மாணவர்களை வைத்து பாய்ஸ் எடுக்கிறார். 2004இல் மணி எடுத்த 3 பாத்திர கதை தான் ஆயுத எழுத்து. ஷங்கர் 2005இல் எடுத்த 3 பாத்திர கதை அந்நியன். 2007இல் மணி சாதாரண மனிதன் பணக்காரனாக மாறும் குரு எடுக்கிறார். 2010இல் ஷங்கர் பணக்கார சிவாஜி சாதாரணமா ஆளாக மாறும் சிவாஜி படத்தை எடுக்கிறார். மணி ஐஸ்வர்யாவிடம் ராவணனுக்காக போறாரு. ஷங்கர் எந்திரனுக்காக போகிறார். இப்படி இருவரும் லிங்க் ஆகிற இன்னொரு விஷயம். ஆர் ரஹ்மான். அவரோட அதிக ஹிட்ஸ் இந்த 2 பேரின் படம்தான்.